வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகா போற்றி. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள எத்தனை பேர் முருகன்கிட்ட டெய்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். வீடியோ முடிவில் நீங்கள் இந்த வார்த்தையை முருகன்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போய் எனக்கு டைப் பண்ணுங்கள். நம்ம முருகன்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்போம். அது நிறைவேறணுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நன்றின்னு சொல்லுவோம். முருகா, இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடுத்த, அதுக்காக நன்றின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்காக நீ எனக்காக இதை செஞ்சேன்னா நான் உனக்காக இதை செய்கிறப்பான்னு நம்ம வேண்டுவோம். அதை திருப்பி நம்ம செய்வோம். ஆனால் முருகன் நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காரு. அதுக்காக நமக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முருகன் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு. டெய்லி நமக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. வேலை கொடுத்துருக்காரு. நல்ல உடம்புல போட்டுக்க துணி கொடுத்துருக்காரு. நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்காரு. கை கால்களை கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்காக என்னைக்காவது அதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி சொல்லியிருக்கோமா? கண்டிப்பாக சொல்லணும். என்றைக்குமே நமக்கு கிடைச்ச விஷயத்தை முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம்தான் நம்மளோட வேண்டுதலை வைக்கணும். நம்ம வேண்டுவோம், அது வேண்டுதல் நிறைவேறினோடனே அவருக்கு உரிய காணிக்கையை செலுத்துவோம், போய் நன்றி சொல்லிட்டு வருவோம். ஆனால் நமக்கு முருகன் நம்ம கேட்காமலே நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம நினச்சி பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நமக்கு புரியும். நமக்கு நல்ல உடல் பலத்தை கொடுத்துருக்காரு. செல்வ செழிப்பை கொடுத்துருக்காரு. உண்ண உணவு, இருக்க இடம் எல்லாமே நமக்கு முருகன் கொடுத்துருக்காரு. அப்போ முருகனுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இல்லையா? வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நமக்கு கண்டிப்பாக முருகன் செஞ்சுருக்காரு. அதற்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். காலையில் எழுந்த உடனே முருகனை நினச்சி, அப்பா, இந்த நாளை நீ எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கி நான் சாப்பிட போகிற சாப்பாடு, நான் இருக்க போகிற இடம் எல்லாமே நீ கொடுத்துருக்க. எனக்கு வேலை எல்லாமே நீ கொடுத்துருக்க. அதுக்காக உனக்கு நன்றி. நல்ல கணவரை எனக்கு கொடுத்துருக்க, நல்ல பிள்ளைகளை எனக்கு கொடுத்துருக்க, நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்க, நல்ல வேலை எனக்கு கொடுத்துருக்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ நம்ம முருகனை மனசால நினைக்கக்கூடிய அந்த மனதை கூட நமக்கு முருகன் கொடுத்துருக்காரு. நினச்சி பாருங்கள். அவரை மட்டும் நம்ம கும்பிடாமல் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நமக்கு முக்தி கிடைக்குமா? கடவுளோட நம்ம பாதத்தில் நம்ம போய் அவரோட முருகனோட பாதத்தில் நம்ம சேர முடியுமா? தினமும் முருகன்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போவெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினச்சது நமக்கு கிடைக்காத நினச்சி ஃபீல் பண்ணி நம்ம கேட்குறதுக்கு, இதை கொடுப்பா முருகா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு, நமக்கு ஏற்கனவே கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ அவரே நம்மளோட வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கூட நீங்கள் முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே முருகனுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாளை தொடங்குங்க. எப்பேற்பட்ட கஷ்டமும், எப்பேற்பட்ட வேதனையும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் அப்படி பொடி பொடியாக தூளாக உடைஞ்சு போயிடும். முருகன் இருக்கையில் நமக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஒவ்வொரு நாளையும் முருகனோட பாதத்தில் நீங்கள் ஒப்படைங்க. முருகா, நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். நீ தான் எனக்கு துணை, நீ தான் என்னை பாதுகாக்கணும், நீ தான் என்னை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலடியில் நீங்கள் சரணடைங்க. கண்டிப்பாக முருகன் நமக்கு உதவி செய்வார். நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். நம்மளோட இதயத்தில் அவர் இடத்தை மட்டும்தான் கேட்குறாரு. அந்த இதயத்தில் நம்ம முருகனுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்மளுடைய எப்பேற்பட்ட வேண்டுதல்களையும் நம்மளுடைய தேவைகளையும் முருகன் நமக்கு நிறைவேற்றி வைப்பார். கண்டிப்பாக முருகபக்தர்களாகிய நாம் தினமும் முருகனுக்கு இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். முருகா நன்றி, முருகா நன்றி. என் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றிப்பா. நல்ல குடும்பத்தை நீ எனக்கு கொடுத்த, அதுக்காக நன்றி. நல்ல கணவரை நீ எனக்கு கொடுத்த, அதுக்காக நன்றி. நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்த நன்றி. நல்ல உடல் சுகத்தை கொடுத்தாய், அதுக்காக நன்றி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பிறவி முழுவதும் முருகனுக்கு நன்றி சொல்வதையே உங்கள் வேலையாக வைத்திருங்கள். முருகன் உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் அருள்வார். முருகனுடைய பரிபூர்ண அருளும் துணையும் உங்களுக்கு கிடைக்கும். முருகா போற்றி. நன்றி. எனக்கு உதவி செய்த முருகனுக்கு நன்றி. என் கூடவே இருக்கும் முருகனுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையிலும் முருகனுக்கு நன்றி சொல்லியே உங்கள் நாட்களை தொடங்குங்கள்.
வாழ்நாள் முழுவதும் முருகனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். முருகா போற்றி, முருகா சரணம்.